Hello friends, welcome back to Kalai Semi Kitchen. Rasmalai சாப்பிடணும்னு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். பட் அதோட லாங் ப்ராசஸ்னால யோசிச்சுட்டு செய்யாமலே இருப்போம். ஒரு சிலருக்கு அடிக்கடி ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும். ஏதாவது சாப்பிடணும், அதுவும் பாலில் வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எப்போதும் போல் பால் பாயசம் அப்படி செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். ரஸ்மலாய் ஒரிஜினல் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த இன்ஸ்டன்ட் ரஸ்மலாய் வந்து ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் கிடைக்குது இல்லையா, அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு 1/2 லிட்டர் பாலை சாஸ் பேனில் சேர்த்து நல்லா கொதித்து பொங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டித்தட்டாத அளவுக்கு கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்தோன்னா நல்லா இந்த பால் வந்து சூப்பரான பக்குவத்துக்கு வந்துடும். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ, 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்க விருப்பம் இல்லாட்டி ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளேயும் வந்து ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து ஷேப் கட்டர் அல்லது ஒரு சின்ன கிண்ணம், ஒரு சின்ன டம்ளரோ பயன்படுத்தி இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் தான் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ப்ரெட் ஸ்லைசஸ்க்குள்ளே ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் மில்க் பவுடர், 1 ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட். சப்போஸ் டெசிகேட்டட் கோகோனட் கிடைக்காட்டி நார்மல் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா துருண தேங்காய், அதை வந்து லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதில் சேர்த்து பாதாம் பிஸ்தா வந்து பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து 2 ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு சூப்பரான திக் பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ப்ரெட்டை ரவுண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதை எடுத்து அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங் இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். தாராளமாகவே சேர்த்துக்கங்க, ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கும் மேலே இன்னொரு ப்ரெட் துண்டை எடுத்து அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் ஃபில்லிங் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணி வச்சுக்கோலையே, அது நல்லா ஆறிட்டு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் மேலே அப்படியே ஊற்றணும். 1/2 லிட்டர் பாலையும் அப்படியே சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கும் மேலே ஒரு சூப்பரான டாப்பிங்ஸ் கொடுத்தா தானே பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பாதாம் மற்றும் பிஸ்தாவை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணாலும் செம சூப்பராக இருக்கும். பட் வெயில் சீசனுக்கு சில்லுன்னு சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு. 2 hours கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், ஒரிஜினல் ரஸ்மலாயே தோற்று போகும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரிஜினல் ரஸ்மலாய் டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட்டுனால செஞ்ச ரஸ்மலாயின்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது, அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.